ஜோதிடத்தில் எதை நம்புறது யாரை நம்புறதுன்ற குழப்பங்கள் சமீப காலத்தில் பொதுமக்கள் மற்றும் ஜோதிட ஆர்வலர்கள் ஜோதிடர்களுக்கே சில தலை சுத்துற விஷயங்கள்லாம் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. சோஷியல் மீடியாக்கள் வருகைக்கு பிறகு ஒவ்வொருத்தரும் ஜோதிடத்தில் ஆர்வம் உள்ளவங்க அவங்கவுங்களுடைய திறமைகள் அவங்கவுங்க இதை போடுறாங்க, அல்லது தன்னுடைய முறையே பெருசு அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் கூட தான் உங்களுடைய முறை சுபத்துவ பாபத்துவ சுற்றுமுடன்னு ஒரு கோட்பாடை சொல்கிறீங்க. ஏற்கனவே 50-100 வருஷமாக ஆயிரக்கணக்கான வருஷங்களாக சில பல விஷயங்கள் இருக்குது. எங்களுக்கு தாங்க தலை சுற்றி போகுது, எதை நம்புவது அப்படிங்கிற கிளாரிட்டி எப்போ தாங்க எப்படி தாங்க கிடைக்கும்ன்றது அடிக்கடி ஜோதிட ஆர்வம் சார்ந்தவர்களுடைய சந்தேகமாக கண்டிப்பாக இருக்கிறது. நான் நிச்சயமாக ஒன்று சொல்லுவேங்க, ஜோதிடம் என்பது என்ன நடக்கும் என்பதை சொல்வது, எப்படி தவிர்க்க முடியும் அப்படின்ற ஐடியாக்கெல்லாம் சொல்கிறது ஜோதிடத்துடைய வேலை இல்லைங்க. தெர் இஸ் நோ சஜெக்ஷன் இன் அஸ்ட்ராலஜி, ஒன்லி ப்ரெடிக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி நான் சொல்லுவேன். அதாவது ஜோதிடத்தில் என்ன நடக்கும் என்பதை சொல்லுவது தான் ஜோதிடத்தினுடைய வேலையை தவிர அது நடப்பதை எப்படி தவிர்ப்பது. உண்மையிலே ஜோதிடம் ஒரு ஃபிக்ஸடான விஷயங்கள் அப்படிங்கிறது தான் ஜோதிடத்தில் ஆரம்ப காலத்திலிருந்தே நம்முடைய தெய்வாம்சம் பொருந்திய ஞானிகள் கண்டிப்பாக அறிவுறுத்துகிறார்கள். பிறக்கும் பொழுதே ஒரு மனிதனுக்கு, ஒரு குழந்தைக்கு, அந்த குழந்தையுடைய அந்திம காலம் வரைக்கும் அந்த குழந்தை என்ன படிக்கும், எப்படி யாரை திருமணம் செய்து கொள்ளும், என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதெல்லாம் தீர்மானமாகிவிட்டது என்பது தான் உண்மை. இந்த தீர்மானமாகி விட்டதை சாதாரண எளிய மனிதர்களான நம்மால் எதையுமே மாற்ற முடியாது என்பது தான் உண்மை. அப்புறம் எதுக்குங்கய்யா அந்த பரிகாரம்லாம்? இந்த பரிகாரங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் நிச்சயமாக கண்டிப்பாக தலைகீழாக மாற்றாது. இந்த பரிகாரங்கள் என்பதே பராசர கோரால கிட்டத்தட்ட எப்படி அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று பார்த்தீர்களே ஆனால், ஒரு விஷயத்தை சந்திக்கக்கூடிய மனோதைரியத்தை அந்த பரிகாரம் உங்களுக்கு தரும்னு தான் சொல்லப்பட்டிருக்கே தவிர, எந்த முறையிலையும் சரி இங்கே வாங்க இந்த பூஜையை பண்ணுங்க, இதை பண்ணுங்க, அதை பண்ணுங்க, இதனால் நடக்கக்கூடிய விஷயங்கள் மாறிவிடும் அப்படின்னு எந்த ஒரு ஜோதிட மூல நூல்களையும் கண்டிப்பாக சொல்லலைங்க. பரிகாரங்கள் எனப்படுவது நிச்சயமாக ஒரு விஷயத்தை சந்திக்கக்கூடிய மனோபலத்தை உங்களுக்கு தரக்கூடியதாக இருக்கும். எல்லாம் வல்ல பரம்பொருள் ஒன்றே நம்மை பாதுகாக்கும் என்பதன் அடிப்படையில் கோவிலுக்கு போய் நம்ம கஷ்டத்தை போய் அவர்கிட்ட சொல்லிடுறதுனால ஒரு சிறிய நிம்மதி அந்த இடத்துல கிடச்சிருது. ஒரு ஒப்படைத்தல் அப்படிங்கிறது தானே. ஐயா, நான் இப்படி கஷ்டப்படுறேன், என்னை கொஞ்சம் பார்த்துக்கங்க, என் கஷ்டத்தை நீங்கள் கொஞ்சம் தீர்த்து வைங்கன்னு சொல்லும்போது ஒப்படைத்தல், தன்னை ஒப்படைத்தல் என்கின்ற முறையின் அடிப்படையில் நம்முடைய பிரச்சனைகளை பரம்பொருளிடம் சொல்லிவிட்டு வந்து விடுகிறோம் என்பதால் அந்த பிரச்சனையிலிருந்து தீரக்கூடிய மன அழுத்தம் நமக்கு அப்படியே விளைகிறதே தவிர, நிச்சயமாக எந்த ஒரு விஷயமோ ஒரு பூஜை பண்ணுறதுனாலையோ ஒரு கோவிலில் போய் ஏதானும் ஒன்றை செய்கிறதுனாலையோ நிச்சயமாக மாறாதுங்க. உண்மையில் நடப்பது நடந்தே தீரும் என்பதைத்தான் ஜோதிடம் அடிக்கடி வலியுறுத்தி சொல்லுது. இந்த மெத்தடு சரியா, அந்த மெத்தடு சரியானா உங்களுக்கு எந்த மெத்தடு சரியாக வருகிறதோ, எந்த ஜோதிடர் இப்போது நான் சொன்னதைப் போல உங்களுடைய எதிர்காலத்தை ஒரு ஜோதிடர் சொல்கிறார் அப்படின்னா கடந்த காலத்தை சரியாக சொல்கிறாருனாலே அது கண்டிப்பாக வந்துடுங்க. உங்களுக்கு கடந்த 3 வருடங்களாக என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை எந்த ஜோதிட முறையில் துல்லியமாக சொல்லுகிறார்களோ அந்த ஜோதிட முறை உங்களுக்கு சரியாக வரும் என்பது தான் உண்மை. எதிர்காலத்திற்கும் கடந்த காலத்திற்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. எதிர்காலம் ஜோதிடத்திற்கு தெரியலாம், கடந்த காலம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? உங்களுக்கு தெரிந்த உங்களுடைய கடந்த காலத்தை எந்த ஜோதிட முறை, எந்த ஜோதிடர் சரியாக சொல்லுகிறாரோ அவர் எதிர்காலத்தையும் நிச்சயமாக சொல்வார் என்பது உண்மைதானே. அதன் அடிப்படையிலேயே இந்த ஜோதிட முறையா அந்த ஜோதிட முறையா என்பதை நீங்களே கண்டிப்பாக தேர்ந்தெடுத்துக்கலாங்க. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே நல்ல காலம் பிறக்குது நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி.